ஹாய், குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோங்க. வேர்க்கடலை 300, பாசிப்பயிறு 300, அதாவது வெள்ளை கடலை, மூக்கடலை வந்து வெள்ளை சின்னது, இது 300. அதில் ப்ரௌன் கலரு 300, கொள்ளு வந்து 1/4 கிலோ. இது எல்லாமே 300 எடுத்திருப்பேன். கொள்ளு 1/4 கிலோ, ஒரு 5 கிராம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3மே வந்து 300க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே அப்படியே ஒன்றா போட்டேன். அது பாதாம் வந்து 300 இருக்குது, வேர்க்கடலை 300, இது எல்லாமே வந்து 300 எடுத்துருக்குறேங்க. எல்லாமே போட்டு இப்போ இதில் வந்து பாதாம், பிஸ்தா, பூசணி விதை இது எல்லாமே 350க்கு பக்கம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா போட்டுவிட்டேன். இதிலே வந்து நமக்கு 6 வகை இருக்குது. பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, இது ஒரு 3, பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, அடுத்தது முந்திரி, வேர்க்கடலை, இது வேர்க்கடலை, பொட்டுக்கடலை. இங்கே வந்து 5 வகை இருக்கா, 6, 7, 8, 9, 10 பொருள். ஏலக்காய் வந்து நம்ம இதில் வந்து 50 கிராமுக்கு மேலே இருக்குது. நம்ம ஒரு கொஞ்சோண்டு எடுத்து பொடி பண்ணிக்கிட்டேன், மீதியாக அப்படி இருக்குது. ஏலக்காயும் நமக்கு வந்து இதே ஐட்டத்தில் நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு ஸ்வீட் போடுற மாதிரி நம்ம ஸ்வீட் போட போகிறதில்ல. லைட்டாக நாட்டு சர்க்கரை கலக்கி கொடுத்துருவோங்க. அது அவங்களுக்கு தேவையாக இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா வந்து அவங்க போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை. இல்லை அந்த சுவையோடு சாப்பிட்றது தான் பெட்ரு. இங்கேயோ வந்து 8 வகை ஆயிடுச்சுங்க. 8 வகை இல்லை, அதாவது வந்து நல்லா இருங்க, மறுபடியும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுலேயே வந்து 5 வகை இருக்குது. 5, 6, 7, 8, 9, 10 வகை இருக்குது. ஏலக்காயோட 11 அது ஃபேவரட்டு. 10 வகை. இந்த 6 பொருளோட 10 வகை சேர்த்துறோங்க. இதில் வந்து நம்ம கோதுமை, சிவப்பு சோளம், ராகி, வெள்ளை சோளம், கருப்பு கவுளி அரிசி, கம்புங்க. இங்கே வந்து 10 இருக்கா, இங்கே ஒன்று 16 பொருள். நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்துணும்லன்னா 17 பொருள் ஆகுது. சேர்த்து இது எல்லாமே இப்போ வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்து மாவு, சத்து மாவு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கருப்பு திராட்சையும் எடுத்து வச்சுருக்குறோங்க. அதாவது வந்து 18 இன்னும் 2 பொருள் இருக்குது. 19 பொருள் வந்துடுதுங்க. இதில் நம்ம சேதிச்சு பண்ணுறதுக்கு 19 பொருளை போட்டு எல்லாமே இப்போ பக்குவமாக வறுத்து எடுத்து காய போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேங்க. இப்போ அதான் எடுத்து வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி தாங்க. இவங்க அதாவது கொஞ்சம் வயசானவங்க, இப்போ 40 வயசுக்கு மேலே எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துவோம்ப. அதில் வந்து கம்பு, ராகி, சோளம் 3 வந்து முளைக்கட்டி அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுங்க. அது வேறு. இது வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுனால, ஏன்னா இதுவும் வந்து நம்ம முளைக்கட்டியும் செய்யலாம், இது நல்லா வறுத்து இப்படியும் செய்யலாங்க. முளைக்கட்டி செய்கிறது வந்து இதுவும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அது குழந்தைங்களுக்கு அந்த பால் தன்மை எடுத்து கொடுக்கறதுக்கோசரம் ஏன்னா அது முளைக்கட்டினாவே அந்த பால் தன்மை வந்துடும். அதனால தான் அது குழந்தைங்களுக்கு மட்டும் எடுக்கிறது. இந்த மாதிரி செய்கிறது நம்ம வறுத்து எடுத்து, அதுவும் வறுத்து எடுத்து செய்யும்போது இதுவும் நம்ம வந்து நல்லா பக்குவமாக எல்லாத்தையும் வறுக்கணுங்க. ஏன்னா வேர்க்கடலை மட்டும்தான் அவங்க உப்பு தண்ணி போட்டு லைட்டாக வறுத்துருப்பாங்க. நம்ம அடுத்த டைம் வாங்கும்போது வேர்க்கடலை வந்து இது லைட்டாக உப்பு போட்டு வறுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பச்சைதாவே வாங்கி நம்மளே உப்பு தண்ணியில் ஊற போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டு
காய போட்டு நாளைக்கு அரைச்சி உங்களுக்கு பவுட்ரு காட்டும்போது நான் எடுத்து காட்டுறேங்க. பாய் மக்களே, இது எல்லாமே நமக்கு வந்து ஒருத்தர் ஒரு 3 பேர் கேட்டிருக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு கிலோ கேட்டாங்க. நம்ம இதை அரைச்சிட்டு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, செஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதை செஞ்சுட்டு நம்ம சொந்த யூஸ்க்கு செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எங்கள் பேர பிள்ளைங்க கேட்டு இருந்தாங்க. அதனால வந்து அண்ணன் மருமகளும் எங்கள் மருமகம் கேட்டு இருந்தாளுங்க, செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் கடைசிக்கு பார்த்தா இது நமக்கு வந்து ஆர்டராக வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் இவங்க லீவ்லெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வருங்க குழந்தைங்க. அப்போ கொடுத்து விட்டுடலாம் அவங்களுக்கு செஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆர்டர் கேட்டவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க அப்படின்னு. இதில் வந்து நான் ஒவ்வொரு கிலோவுக்கு 1/4 கிலோ போட்டால் போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தேங்க. கடைசிக்கு பார்த்து எனக்கு 300 போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனதுனால நான் 300 போட்டிருக்குறேங்க. இது செஞ்சு ஃபஸ்ட்டில் நம்ம பக்குவமாக இது செஞ்சு கொடுக்குற பக்குவத்தில் எங்கள் ஐயன்கிட்ட வச்சு நம்ம வேண்டிட்டு அவருக்கு மொத பிரசாதம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாங்க. பாய் மக்களே.